வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஊடையில் இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையங்கள் பல்வேறு நிலையங்கள் இருக்கிறது. அதில் கன்னியாகுமரியிலிருந்தும் சென்னைக்கு ரயில் கிளம்புது, நாகர்கோவிலிருந்து சென்னைக்கு ரயில் கிளம்புது, அதே மாதிரி திருநெல்வேலி, மதுரை, திருச்சியில் இருந்து ரயில்கள் கிளம்பி கொண்டிருக்கிறது. ஏன் விழுப்புரத்திலிருந்து கூட லோக்கல் ட்ரெயின் அப்படிங்கிறது இயங்கி கொண்டிருக்கிறது சென்னைக்கு. ஆனால் இதையெல்லாம் தவிர்த்து விட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஜங்ஷனாக இருக்கிறது திண்டுக்கல். இந்த திண்டுக்கல் பகுதியை பொறுத்தளவு பல்வேறு ரயில்கள் கிராஸ் ஆகி போகுதே தவிர இங்கே இருந்து ஒரு ட்ரெயின் கூட சென்னைக்கு கிளம்புறது கிடையாது. இப்போது நம்ம இரவு நேரங்களில் திண்டுக்கல் ஜங்ஷனில் போய் வெயிட் பண்ணோம் அப்படின்னா, வரிசையாக வரக்கூடிய பாண்டியன் எக்ஸ்பிரஸ், அதே மாதிரி பொதிகை, அனந்தபுரி, தூத்துக்குடி, முத்துநகர் எக்ஸ்பிரஸ் எல்லாமே அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸில் ரொம்பவும் கூட்டமாக தான் வருதே தவிர, அந்த நேரங்களில் ஏறி பயணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிரமமான விஷயமாக பல்வேறு நேரங்களில் ஏற்பட்டு விடுகிறது. அதை தவிர்ப்பதற்காக திண்டுக்கல்லில் இருந்து ஒரு ரயிலானது இரவு நேரத்தில் கிளம்பி செல்லணும் அப்படிங்கிறது தான் திண்டுக்கல் பகுதி மக்களினுடைய ரொம்ப நாள் கோரிக்கையாக இருக்கிறது. இது திண்டுக்கல் பகுதி மக்களினுடைய கோரிக்கை மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கக்கூடிய தேனி, அது மட்டும் இல்லாமல் பழனி, இந்த பகுதியிலிருந்தும் வரக்கூடிய மக்களுக்கு அது மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. இப்போ நம்ம தேனியில் இருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக திண்டுக்கலுக்கு வரலாம். வந்து அங்கிருந்து வரக்கூடிய, அதாவது தெற்கே இருந்து வரக்கூடிய ரயில்களுக்காக காத்திருந்து அந்த கூட்டத்தில் ஏறி செல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இதுவே திண்டுக்கல்லில் இருந்து கிளம்புற ரயிலாக நிச்சயமாக இருந்தது அப்படின்னா, அந்த ட்ரெயினில் நம்ம முன்னாடியே போய் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. இதைத்தான் திண்டுக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. திண்டுக்கல்ல இருந்து ஒரு ட்ரெயின் கிளம்பணும், அதுவும் சென்னைக்கு கிளம்பணும், அது எப்போ கிளம்பும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க. மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷனான திண்டுக்கல்ல இருந்து சில பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் கூடிய விரைவில் திண்டுக்கல்லில் இருந்து சென்னைக்கு ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரயில்வே நிர்வாகம் நிச்சயமாக அதை பரிசீலனை செய்ய வேண்டும். பரிசீலனை செய்து அதை நடைமுறைப்படுத்தினா உண்மையிலேயே பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா திண்டுக்கல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜங்ஷன். பழனியிலிருந்தும் நம்ம 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் வந்து திண்டுக்கல்ல ரீச் ஆகிடலாம். அதே மாதிரி தேனியிலிருந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ அதிகப்படியான மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்படும். அதை ரயில்வே சரி செய்ய வேண்டும். நன்றி.